Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நவராத்திரியின் முதல் நாளில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அமலான நிலையில் மாணவர்கள் பயன்படுத்தும் நோட்டுகள், பென்சில்கள் உள்ளிட்ட உபகரணங்களுக்கான விலையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய தகவல்களை கேட்கலாம். மத்திய அரசு 300க்கும் மேற்பட்ட பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைப்பு செய்துள்ளது. இது குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அவர்கள் பெற்றோர் திருப்தி அடையும் வகையிலும் நோட்டு புத்தகங்கள் மற்றும் பேனா, பென்சில், மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய கிராப் சீட்டு, மேப் ஆகியவற்றின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் மத்தியில், அதாவது குறிப்பாக மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மத்தியிலுமின்றி வியாபாரிகள் மத்தியிலும் இந்த அறிவிப்புக்கு வரவேற்பு ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக சேலம் மாவட்ட மளிகை வியாபாரிகள் சங்கத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் சரத்குமார் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். சார், சொல்லுங்க சார், எப்படி சார்? வணக்கம். இப்போ நாங்கள் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கோம். இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி வகையில் பென்சிலு, ரப்பரு, ஷார்ப்னரு, நோட் புக்கு, கிராஃப் ஷீட் இதெல்லாம் வித்துட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி 12% இருந்தது. இப்போ அது 12ல இருந்து 0 பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்போ இப்போ 100 ரூபா இருந்த ஒரு நோட்டு 12 ரூபா விலை குறைஞ்சி அது 88 ரூபா ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்போ பென்சில் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 ரூபாய் இருந்த பென்சில் 10% குறையுதுன்னா 50 பைசா குறைஞ்சி அது ஒரு 4000 ரூபாய் ஆகும். அதே மாதிரி எல்லாமே இப்போ பாக்ஸா வாங்குறப்போ 50 ரூபா பென்சில் பாக்ஸ் 45 ரூபா. ஸோ அது கண்டிப்பா மாணவ மாணவியர்களுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு அவங்க பொருள் வாங்குறாங்கன்னா அது 10% கம்மிங்கிறப்போ 450 ரூபா. இப்போ அது பென்சில் பேனா மட்டும் இல்லாம அவங்க உபயோகக்கூடிய, அதாவது டிராயிங் மெட்டீரியல்ஸ், கிரையான்ஸ், கலர் பென்சில், அது சம்பந்தப்பட்ட எல்லாமே ஸ்கேலு, ரப்பரு, ஷார்ப்னர் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஸோ இது மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் மாணவ மாணவியர்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மாணவ மாணவியர் அவங்க பள்ளிக்கு கொண்டு போற ஸ்நாக்ஸ் வகைகளும் குறைஞ்சிருக்கு. இப்ப அவங்க பிஸ்கட் வாங்கிட்டு போறாங்கன்னா அது 18% இருந்து இப்ப 5% ஆயிருக்கு. ஸோ அப்ப அந்த ஸ்நாக்ஸ் பிஸ்கட் வகையெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் 18ல இருந்து 5ங்கிறப்போ 13 ரூபா குறையுது. ஸோ அதுவும் அவங்களுக்கு ஒரு மிச்சம். ஸோ அப்ப பாக்குறப்ப பெற்றோர்கள் இப்ப மாணவர் ஏதாவது ஸ்டேஷனரி வாங்க வராங்கன்னா அதுல அவங்களுக்கு குறிப்பா ஒரு 10% விலை குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை மத்திய அரசு என்ன பண்ணணும்னா, இந்த விலை குறைப்பு சதவீதம் குறைஞ்சதை கம்பெனி முறைப்படுத்துறாங்களா அப்படிங்கறத பாக்கணும், கண்காணிக்கணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி இருந்த ரேட்டை ஜாஸ்தி பண்ணாம, பேசிக் ரேட்டை ஆல்டர் பண்ணாம ஜிஎஸ்டி சதவீதம் மட்டும் குறைக்கிறப்ப மட்டும்தான் இந்த விலை குறையும். அதை மத்திய அரசு உறுதிப்படுத்தணும். அப்பதான் சாமானிய மாணவ மாணவர்களுக்கு சென்றடையும். அதாவது மத்திய அரசு இந்த வரி குறைப்பு என்பது வரவேற்கத்தகுந்தது. அது எல்லா தரப்பு மக்களும் வரவேற்பு ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் எம்ஆர்பி விலையில் மாற்றம் செய்வதை, அதாவது அடிப்படை விலையில் மாற்றம் செய்வதை சில தில்லுமுள்ளுகளில் ஈடுபடுவதாகவும், அதனை சரி செய்து இந்த விலை குறைப்பு பொதுமக்களை சென்றடைய தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமருடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.